ஹாய் guys, வெல்கம் பேக் மை சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக ஸ்வீட் கார்னை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் அவிச்சாலே போதும். நார்மல் சோளமாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். ஸ்வீட் கார்னாக இருக்கிறதுனால ஈஸியாகவே அவிச்சிடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துப்போம். கானை தனியாக எடுத்துடலாம். எடுக்க வரலன்னா ஒரு நைஃப் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக வருது பாருங்கள், லேயர் லேயராகவே வருது பாருங்கள். எங்களுக்கு நார்மலாகவே எடுக்க வந்துச்சு. வரலன்னா இந்த மாதிரி எடுங்கன்னு தான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டணும். சூப்பராக லேயர் லேயராக வருது. இப்போ டாட்டா சால்ட்டு, காஷ்மீர் சில்லி பவுடர், சாட் மசாலா எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்ச கார்னில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கணும். கொஞ்சோண்டு சூடு வந்தாலே போதும். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் கடையில் வாங்குகிற ஒரு பாக்ஸ் குட்டியாக இருந்துச்சு, அதிலே போட்டு எங்கள் அக்கா கடையில் வாங்கியிருக்கோன்னு ஒரு ப்ராங்க் பண்ணிட்டோம். அவங்களும் கடையில் வாங்கினது தான் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பேக் பண்ணியாச்சு. இது எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.